காட்டில் பல மிருகங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்தன. மான்கள், கரடிகள், யானைகள், நரிகள், சிங்கங்கள், எருமைகள். இவற்றினிடையே ஒரு சிங்கமும் இருந்தது. எல்லா மிருகங்களும் அதை பார்த்து பயந்தன. அந்த சிங்கம் நினைத்த போதெல்லாம் வேட்டையாடும், எதிரில் வருகிற மிருகங்களையெல்லாம் கொன்று தின்றுவிடும். இதனால் காட்டில் மிருகங்களின் எண்ணிக்கை அதிவேகமாக குறைந்தது. என்ன செய்யலாம் என்று எல்லா மிருகங்களும் கூடி பேசின. ஒரு தீர்மானத்துக்கு வந்தன. உடனே அந்த மிருகங்கள் சிங்கத்திடம் சென்று பேசின. அரசே, உங்கள் பசிக்கு நீங்கள் வேட்டையாடத்தான் வேண்டும், அது எங்களுக்கு புரிகிறது. ஆனால் இப்படி எல்லா மிருகங்களையும் நீங்கள் கொல்வது நியாயமில்லை என்றன. வேட்டையாடாமல் நான் பட்டினி கிடக்க வேண்டுமா என்று கோபமாக உருமியது சிங்கம். இல்லை அரசே, தினமும் உங்கள் பசிக்கு ஒரு மிருகத்தை நாங்களே உங்கள் குகைக்கு அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் ஓடி ஆடி சிரமப்படாமல் உட்கார்ந்த இடத்திலிருந்து அந்த மிருகத்தை கொன்று தின்னலாம். நல்லது என்று சிரித்தது சிங்கம். ஆனால் ஒன்று, தினமும் ஒரு மிருகம் இங்கே வந்தாக வேண்டும். என்றைக்காவது அப்படி வராவிட்டால் உங்கள் அனைவரையும் கொன்று விடுவேன். மிருகங்கள் ஒப்புக்கொண்டன. வேறு வழி? அன்று முதல் தினமும் ஒரு மிருகம் சிங்கத்தின் குகைக்கு செல்லும். சிங்கம் அதனை கொன்று தின்னும். அந்த காட்டில் ஒரு புத்திசாலி முயல் இருந்தது. ஒரு நாள் அந்த முயல் சிங்கத்தின் குகைக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்தது. முயல் சாக விரும்பவில்லை. யோசித்தபடி நடந்தது. ஒரு கிணற்றின் அருகே வந்தது. அந்த கிணற்றினுள் முயலின் பிம்பம் தெரிந்தது. அதை பார்த்ததும் முயலுக்கு ஒரு யோசனை வந்தது. அன்று மாலை வேண்டுமென்றே சிங்கத்தின் குகைக்கு தாமதமாக சென்றது முயல். அதற்குள் சிங்கம் பயங்கர பசியில் இருந்தது. முயலை பார்த்ததும் கோபமாக, ஏன் தாமதமாக வந்தாய் என்று கத்தியது. அரசே, என்னை மன்னித்து விடுங்கள் என்று நடுங்கிய குரலில் பேசியது முயல். வரும் வழியில் நான் இன்னொரு சிங்கத்தை பார்த்தேன், அதனால்தான் தாமதமாகிவிட்டது என்றது. என்னது, இன்னொரு சிங்கமா? ஆமாம் அரசே, அந்த சிங்கம் உங்களை கேலி செய்து பேசுகிறது என்றது முயல். இந்த காட்டுக்கு நானே ராஜா என்று கர்வமாக சொல்கிறது. அப்படியா? கோபத்தில் கொதித்தது சிங்கம். அந்த சிங்கத்தை எனக்கு காட்டு, அதனை ஒரு வழி செய்து விடுகிறேன் என்றது. சிங்கம் குனிந்து பார்த்தது. அதன் பிம்பமே அதற்கு தெரிந்தது. ஆனால் முட்டாள் சிங்கத்துக்கு அது தன்னுடைய பிம்பம் என்று புரியவில்லை. அங்கே இன்னொரு சிங்கம் இருப்பதாக எண்ணி கோபமாக கர்ஜித்தது. உடனே அந்த பிம்பமும் கர்ஜித்தது. அதே நேரம் அந்த சிங்கத்தின் குரல் கிணற்றின் சுவர்களில் பட்டு எதிரொலிக்க, நிஜமாகவே அங்கே இன்னொரு சிங்கம் உள்ளது போல் தோன்றியது. ஆகவே அந்த சிங்கத்தின் மீது பாய்வதாக எண்ணிக்கொண்டு கிணற்றில் குதித்தது சிங்கம். நீரில் மூழ்கி இறந்து போனது. இதனால் மற்ற மிருகங்கள் நிம்மதியடைந்தன. முயலுக்கு நன்றி சொல்லி வாழ்த்தின.